இன்றைக்கி யங் ஏஜில் இருக்கக்கூடியவங்களே டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பிசிஓடி வர்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா டயட் ஹேபிட்ஸ். முன்னாடி இருந்த மாதிரி இப்போ ஒர்க் வந்து அவ்வளோவா யாரும் செய்கிறதில்ல. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறையுது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறையும் போது இதுக்கு பெஸ்ட்டான என்னென்ன சொல்யூஷன்ஸ்னால் யோகா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜிம்முக்கு போகிறேன், வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஜிம்முக்கு போகணுன்றது கூட அவசியம் இல்லை. யோகா வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. முன்னாடிலாம் வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யும்போதே அந்த பாடி வந்து வெயிட் கெயின் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். பட் இப்போது அதுக்கான நேரம் யாருக்குமே இல்லைன்னும் போது ஒரு 30 மினிட்ஸாவது ரெகுலராக யோகா வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ லேடிஸ்க்கு வந்து அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது நமக்கு வந்து பாடி வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுது. ஒருவேளை நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா? பெரும்பாலும் நிறைய லேடிஸ்க்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னா தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். டெய்லி மார்னிங் வந்து ஒரு தைராய்டு சப்ளிமெண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ தைராய்டு சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ டைம் பீயிங்க்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே அந்த தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டயட்டோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்.